ஆண்டவராகிய இயேசுவின் உன்னதமான நாமத்தில் அருமையானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். ஜீவனுள்ள தேவனை இரவும் பகலும் தேடுங்கள். பாவமானவைகளை தேவனே எல்லாவற்றுக்காக என்னை மன்னியும், அவைகளிலிருந்து என்னை விடுதலை செய்துவிடும் என்று அர்ப்பணித்து தேவனை தேடுங்கள். கர்த்தருடைய கரம் உங்களை பரிபூர்ணமாய் தொடும். நீங்கள் ரட்சிப்பின் ஜனங்களாக, பாவத்தை ஜெயித்த ஜனங்களாக நீங்கள் மாறுவீர்கள். லூக்கா 11ஆம் அதிகாரத்தில் 20வது வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இத்தனை பெரிய மகத்துவமுள்ள செய்தியை நமக்கு சொல்லுகிறார். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அல்லேலூயா. அன்பானவர்களே, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமான இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு பரலோகத்தின் ராஜாவாய் வந்தார். இந்த உலகில் வாழும் சகல ஜாதி ஜனங்களுக்கும் பரலோக வாழ்வை, நிரந்தரமான நித்திய வாழ்வை கொடுக்கவே இந்த உலகத்துக்கு வந்தார். இந்த உலகில பாவம் மனித வாழ்வை கட்டி வைத்திருக்கிறது. இச்சை, வேசித்தனம், கெட்ட நடத்தை, குடி, வெறி, கேடுகள், பொய்கள், விக்கிரக ஆராதனைகள், பாதாள பேய்களுடைய பொய்யான பக்திகள் மனிதர்களை பாவத்தினுடைய சாயலில் அவர்களை மூழ்கடித்து வைத்திருக்கிறது. அதனுடைய விளைவு அவர்கள் பாதாள பேய்களுக்கு சொந்தமானவர்களாக பாதாள அழிவை நோக்கி போகிறார்கள். ஆனால் இரக்கமுள்ள கடவுள் அந்த பாவ சாப பிசாசு பிடியிலிருந்து நம்மை விடுவிக்க இந்த உலகத்துக்கு ஆண்டவர் இயேசு வந்து அவர் செய்த காரியம் என்னவென்றால், நான் உங்களிடத்தில் இருக்கிற பிசாசுகளை துரத்துகிறபடியாலே தேவ ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று சொன்னார். ஆமென். அன்பானவர்களே, நமது வாழ்வில் வரும் எந்த பாவமாக இருக்கட்டும், அந்த பாவத்துக்கு பிறகு பிசாசு ஒளிந்திருக்கிறார். அது எதுவாக இருக்கட்டும், நீங்களே யோசித்து பாருங்கள். அது சின்ன பாவமா பெரிய பாவமா? அது சின்ன பேயா இருக்கும், அல்லாவிட்டால் பெரிய பேயா இருக்கும். பிசாசு தான் பாவத்தின் அதிபதி. ஆகவே அந்த பிசாசுக்கள் மனிதனை பாவ கற்றில் வைத்திருக்கிறது. ஆகவே இரக்கமுள்ள தேவன் இயேசு கிறிஸ்து அந்த பிசாசுக்களை, அதாவது அந்த பாவ குணநலன்களை, பாவ செயல்பாடுகளை, பாவ அக்கிரமங்களை நம்மிலிருந்து விளக்குகிறார். அப்பொழுது பரலோக ராஜ்யத்தின் சமாதானம், ரட்சிப்பு, சந்தோஷம், விடுதலை, என் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்ற அந்த நிச்சயம் நமக்குள் வந்து விடுகிறது. நாம் பரலோக பிதாவின் சொந்த பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். அப்பா என்று கூப்பிடும்போது தகப்பன் நமக்கு உடனே பதில் அளிப்பார். அப்படிப்பட்ட பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதுதான் ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கை என்பது. ஒப்பு கொடுப்போமா? ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தேவனுடைய விரலாக வந்தீரே, ஒவ்வொரு மனித வாழ்வில் ஆளுகை பண்ணும் பிசாசுக்களை துரத்துகிறீரே, பாவ கற்றுக்களை அழிக்கிறீரே. அதனுடைய விளைவு பாதாளத்தின் கதவுகள் அடைக்கப்பட்டு நாங்கள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாறுகிறோமே. என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மெய்யான மனம் திரும்புதலும் உண்மையான ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கையும் இயேசுவின் நாமத்தினால் உண்டாவதாக. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் முத்திரை போடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.